நமச்சிவாய். வாக்கர்த்தா விவசம்ருக்தௌ வாக்கர்த்தா பதிபக்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வர். எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல்நாயகி அம்பா சமேத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் சொர்ணாம்பிகை அம்பா சமேத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, ஆவணி மாத ராசி பலன். இந்த ஆவணி மாசத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் யோகமான நிறைய அதிர்ஷ்டமான குழந்தைகளாக பிறக்க போகுது. நான் இன்னொரு பதிவில் கூட சொல்கிறது உண்டு, இந்த டெலிவரி டைம் நோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் லக்னங்கள் குறிப்பது, நாள் குறிப்பது. இப்போ நிறைய பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்டில் வரக்கூடிய குழந்தைகள் தான் அதிகம். 2.5 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணி அவங்க தாய்மை பெற்று மகப்பேறு பெற்று டெலிவரி சமயத்தில் போய் கோட்டை விட்டுறாங்க. அது ஒரு 2000 ரூபா செலவானாலும் பரவாயில்ல, நல்ல நேரமாக நல்ல தலையெழுத்தாக அமையணும், நல்ல நட்சத்திரம் தசாபுத்தியாக அமையணும்னு நீங்கள் நினைக்கணும். அப்போ அதை போல் நிறைய கஷ்டங்களில் இருக்கக்கூடிய நபர்கள், பெரிய பெரிய குடும்பங்கள் கூட, பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம், சாதாரண ஏழ்மையான வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கலாம், அல்லது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அற்புதமான வாய்ப்பு. குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல யோகமான நேரம். கஷ்டப்பட்ட ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க ஜாபில், மேலதிகாரி ரொம்ப என்னை இம்சை பண்ணுறாங்க, என்னை ரொம்ப அமைச்சர் மினிஸ்டர் ரொம்ப என்னை வச்சு செய்கிறாரு, சாமி என்னால் முடியல, நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறேன், ஒதுங்கிக்கிறேன். இப்போ நம்ம அங்கங்கே பொங்கி எழறாங்க, நம்ம பார்க்குறோம். இந்த சூரியன் கேது தொடர்பு, இந்த ஆவணி மாதத்தில் சூரியன் கேது தொடர்பு நிறைய விஷயம் வெடித்து வெளியில் வரும். இது இன்னொன்று கூட சொல்லலாம், சூரியன் கேது கிரகண தோஷம். சூரியனை மறைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா கேதுவுக்கு தான் இருக்குது. ஊரில் பழமொழி சொல்லுவாங்க, நிலாவை பாம்பு முழுங்குது அப்படின்வாங்க. அது ராகு. நிலாவை பாம்பு முழுங்குது, குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இந்த சந்திரன் ராகு இருந்தாலும் கிரகண தோஷம். அதே போல் இங்கே சூரியன் கேது மிகப்பெரிய கிரகண தோஷம். அப்போ இந்த கிரகண தோஷம்னா எப்படி, இந்த ஆவணி மாதம் எப்படி அது வேலை செய்யும்னா, அரசு அதிகாரிகள், அரசு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், அரசாங்கத்துறையின் ரகசியங்கள் எல்லாம் வெடிச்சு வெளியில வரும். அது அரசாங்கத்திற்கு அவயோகமாக அமையும். புரியுதா? இப்போ நம்ம நிறைய அங்கங்கே நியூஸில் பார்க்குறோம், சோசியல் மீடியாவில் பார்க்குறோம். காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், இல்லை மற்ற துறை அதிகாரிகளாக இருக்கலாம், அவங்களால பாதிப்பை தாங்கிக்க முடியாமல் வெளியில் பொங்கிடுறாங்க. அப்போ இப்படியெல்லாம் சூரியன் கேது தொடர்பு. அதே போல் கும்பத்திலே ராகு, கன்னியிலே செவ்வாய், சுக்கிரன் புதன் கடகத்தில் அமைகிறார்கள். சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன், காதல் திருமணங்கள்லாம் நிறைவேறும். முதல் திருமணங்கள், 2வது திருமணங்கள்லாம் நிறைவேறும். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம். இது ஜென்ரல் டாபிக்ஸ் தான். உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன நடக்குங்கிறது 5 நிமிடங்களில் பேசிடலாம். வாருங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். ராசியில் இருக்கக்கூடிய ராகு, ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு. இப்போ பொதுவாகவே கும்பராசிக்கு நேரம் நல்லா இருக்குங்க. உண்மையை தான் சொல்கிறேன். எப்பொழுதுமே நம்மளுடைய பதிவுகள், என்னுடைய குருநாதர் சொல்லுவார், அது என்ன இருக்கோ அது அப்படியே சொல்கிறா, அதை மறைச்சியும் சொல்லக்கூடாது, மாற்றியும் சொல்லக்கூடாது. ஆஹா ஓஹோ சூப்பராக இருக்குது, கொடி கட்டி பறக்குது, அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது, பொய்யும் சொல்லக்கூடாது. அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி அன்பர்களே, நிச்சயமாக இப்போ கும்பராசிக்கு நேரம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா பல கஷ்டங்கள், இந்த கும்பராசியை மாதிரி ஒரு கஷ்டப்பட்டவங்க வாழ்க்கையில் இருக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய இழப்புகள். நீங்கள் இழந்ததை மீண்டும் எவராலும் தர முடியாது.
அப்போ இந்த ஜன்ம சனி நடந்த காலங்களில், 7.5 சனி நடந்த காலங்களில் இழக்கக்கூடாததையெல்லாம் இழந்த கும்பராசி என்பர்களே, மிஸ் பண்ணியிருப்பாங்க. அது அவங்க சொந்த பந்தங்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், உரிமையாக இருக்கலாம், அசட்ஸ் சொத்து பத்துக்களாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம். நிறைய கும்பராசி என்பர்கள் ஏமாற்றங்கள், மெயினாக பிஸ்னஸ் ஏமாற்றங்கள், பார்ட்னர்ஷிப்பில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், தொழில் அமைப்புகளில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இவங்க நம்பி செய்யக்கூடிய ஏமாற்றங்கள், பணங்காசு டிரான்சாக்ஷனில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், அல்லது ஜாபில், ப்ரமோஷனில், ஜாப் நேச்சரில், பிஸ்னஸில், இப்படி பல கஷ்டங்களை சந்தித்து வந்த கும்பராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அற்புதம். சார், இங்க உங்க ராசியில் இருக்கக்கூடிய ராகுவும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கும் தொடர்பு, அதே போல இங்க சூரியன் ராகு தொடர்பு ஏற்படுது. இந்த ஆவணி மாதம் என்ன ஒரு புதுசு அப்படின்னா, ஆட்சி பெற்ற சூரியன் கும்பத்தை பார்க்கிறார், ஆனால் கூட கேதுவோடு பார்க்கிறாரு தான் விஷயம். அப்ப என்ன செய்வாங்கன்னா, கும்பராசி என்பர்களே, மிகப்பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும், அல்லது பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு ஃபேமிலியா இருக்கு, நாளிலிருந்து இது பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி பொறுப்பு, புதிய பதவிகள், புதிய வேலைகள், புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். ஒரு அரசியல் தலைவராக இருக்கீங்க, அரசியலில் ஈடுபட்டிருக்கீங்க, நாளிலேருந்து நீ ஒரு மாவட்டம், நாளிலேருந்து நீ ஒன்றியம்பா, அந்த மாதிரி உங்களுக்கு மாற்றி கொடுக்கலாம். ஒரு அரசு அதிகாரியாக இருக்கீங்க, சார் இந்த சூழல் பார்க்குறீங்களா, இதோட இந்த டேபிளையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. ப்ரைவேட் ஜாப்ல இருக்கீங்களா, நாளிலேருந்து நீ மேனேஜர், இந்த செக்ஷன் நீ சேர்த்து பார்த்துக்கோ. அப்போ இதை போல நீங்க எந்த வேலை செய்பவராக இருந்தாலும், அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், உள்நாட்டு வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம், எந்த இடத்துல நீங்க வேலை செய்பவராக இருந்தாலும் வேலை வாய்ப்புகளிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே கும்பராசி என்பர்களே சிறந்து விளங்குவீர்கள். மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெறுவீர்கள். உயர்ந்த மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய தலைவர்களுடைய தொடர்புகள் கிடைச்சி அவங்க மூலியமா வாழ்க்கையில, தொழில்ல ஒரு பெரிய வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனதருமை கும்பராசி அன்பர்களே, அப்ப வருமானம் சிறப்பானதாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனா, நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விலகும். அதே போல ரகசிய தொடர்புகள் ஏற்படும். இன்னும் சொல்லப்போனா, சூரியன் பார்க்கின்ற காரணத்தினாலே அரசாங்கத்தால் அனுகூலம், கவர்மெண்ட் சார்ந்து நீங்கள் ஏதேனும் ஒரு சில விஷயங்களை எதிர்பார்க்குறீங்க, ஒரு லைசன்ஸு, பர்மிஷனு, அல்லது ஏதேனும் ஒரு ஆத்தரைசேஷனு, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஏதாவது நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான பர்மிஷன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பசுமை தீர்ப்பாயம், லைசன்ஸு, இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அன்றைக்கெல்லாம் ஒரு அரசு அதிகாரி பேசுகிறாங்க, ஒரு முக்கியமான கம்பெனி சார், சொன்னால் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், அந்த கம்பெனியை ரீஓப்பன் பண்ணணும், மீண்டும் திறக்க வேண்டும், அதுக்கு என்ன செய்யலாம் சொல்லுங்கள் சாமி, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், கிட்டேருந்து செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ கடைசியில் பார்த்தா அந்த நிறுவனம் கும்ப லக்னத்தை குறிக்கிறது, கும்ப மேட்டை குறிக்கிறது, கடல் சார்ந்த இடங்கள். அப்போ பாருங்க கும்பராசி என்பர்களே, தொழில் அமைப்புகள், தொழிலில் மீண்டும் சிறந்து விளங்கக்கூடிய, வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலம். மெயினாக இந்த ஆவணி மாதம் வருமானம், கடன் சுமை குறைதல், தொழிலில் சிறப்பு, வேலை வாய்ப்புகளில், பதவிகளில் முன்னேற்றம்,
இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைகிறது கும்பராசி அன்பர்களே. அப்ப இந்த வெற்றியில் எனக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு கேட்பீர்களே, ஆனால் அதுக்கு உங்க பிறப்பு ஜாதகம்தான் பேசும். உங்க பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம். நன்றி நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.